இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சிகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நேற்று அணையாத விளக்கு, அணையாத தீபம், தீபம் என்கிற தலைப்பின் கீழாக நேற்று கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தோம், சிந்தித்தோம், தியானித்தோம். இன்றைக்கும் அதே வார்த்தையின் தொடர்ச்சியாக 2வது பாகமாக மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தேவன் தந்த தீபத்தை நாம் அணையாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு தந்த தீபத்தை அணைத்து போடக்கூடியதான காலத்தில் நாம் இருக்கிறோம். காரிருள் சூழ்ந்த ஒரு காலம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த 2 புத்தகங்களுக்கு இடையிலே சுமார் 300 வருஷம் ஒரு இருண்ட காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த இருண்ட காலத்தில் பிரகாசிக்கிற விளக்காக ஒரு தீபமாக அன்றைக்கு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் எழுப்பினார் என்பதை வேதம் சொல்கிறது. ஆகவே அவன் அந்த நாட்களில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட்டான். இந்த தீபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, எபேசி நிருபம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, ஆவியிலே நிறைந்திருங்கள். கர்த்தர் தந்த தீபம், கர்த்தர் தந்த நல்ல ஆவி, அந்த நல்ல ஆவியில் நாம் நிறைந்திருக்க வேண்டும். Be full of the Spirit. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆவியிலே அனலாயிருங்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரம் என்னவென்றால், ஆவியிலே நிறைந்திருந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். ஸ்தேவான் அங்கே சாட்சியினால் நிறைந்திருந்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிறைவே தருவாராக. ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை, ஆவியிலே அனலா இருக்கிற வாழ்க்கை, ஆவியிலே குறைந்து போகும் சமயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களே சொல்லும்போது, மூப்பராகிய சங்கத்தை உன் மேல கைகளை வைத்தார்களே, அந்த கைகளை வைத்தபோது உனக்குரிய அந்த வரங்களை நீ தட்டி எழுப்பிவிடும் மகனேன்னு சொல்றார். தேவன் உங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்துருப்பாரு, நல்ல வரங்களை கொடுத்துருப்பாரு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற அந்த ஆவிக்குரிய வரங்களை கொடுக்குறாரு. நல்ல சொப்பனங்கள், நல்ல தரிசனங்கள், உங்களை கொடுத்த தரிசனம், ஒரு குடும்பத்தை கொடுத்த தரிசனம், உங்கள் சபையை கொடுத்த தரிசனம். எங்களுடைய சபையில் ஒரு ஆராதனைக்கு ஒரு மகள் ஆராதனை சமயத்தில் சொன்னாங்க, அவங்க ஆராதனை செய்து கொண்ட பொழுது, பாஸ்டர், நம்முடைய சபையில் அந்த ஆராதனை, அந்த புல்பிட்டில், அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய நதி புறப்பட்டு போவதை அந்த ஆவியானவர் எனக்கு என்னுடைய கண்களை திறந்து அதை காட்டினார் என்று சொன்னார்கள். ஆவியிலே ஒரு நிறைந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது ஆவினால் நிறைந்த ஜெபம் இருக்கும், ஆவினால் நிறைந்த ஆராதனை இருக்கும், ஆவினால் நிறைந்த பாடல் இருக்கும், ஆவினால் நிறைந்த ஊழியம் இருக்கும், ஆவினால் நிறைந்த ஒரு மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். இதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உலகம் கண்டுகொள்ளும். தேவன் நமக்குள் இருந்து செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரே. நாம் மாம்சத்துக்கு குறிவுளாயிராமல் ஆவிக்குரியவளாய் இருக்க மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தீபத்தை அணைத்து விடாதபடி காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.